ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் காமெடி ட்ராமாவாக நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாக இருக்கிற மார்ட்டி சுப்ரீம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதைக்கிழமை 1952 நடக்கிறதாகத்தான் கதைக்களம் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் மார்ட்டி மாசர். இவர் ஒரு ஷூ சேல்ஸ்மேனாக வேலை பார்த்துட்டு இருக்காப்புல படத்துடைய ஆரம்பத்தில். ஆனால் நம்மளுடைய லட்சிய கனவே என்ன அப்படின்னா, தான் டேபிள் டென்னிஸில் வேர்ல்டு சாம்பியனாக ஆகணும், அதுலேயும் பிரிட்டிஷ் ஓப்பன் நம்ம தான் அடிக்கணும் அப்படின்னு ஒரு லட்சிய கனவோடு இருக்கிறாப்புல. ஆனால் இவர் கண்ட இந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக நம்மால் எந்த அளவுக்கு இறங்கி சம்பவத்தெல்லாம் பண்ணாப்புல அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை ரொனால்டு பிரான்ஸ்டெயின் அப்படிங்கிற நபரும் சரி, ஜாஷ் அசெஃப்டி அப்படிங்கிற நபரும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை எழுதியிருக்காங்க. இதை ஜாஷ் அசெஃப்டி ஃபைனலாக இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம். ஏன்னா அந்த கதைக்களம் நடக்கக்கூடிய காலகட்டமே 1952 அப்படிங்கிறனால அந்த பீரியட் ஃபேக்டருங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெக்னிக்கல் சைடில் செம்மையான ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், டிஐ டீமுடைய ஒர்க் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டிசைன் ஆகட்டும், சவுண்ட் டிசைன் ஆகட்டும், எடிட்டிங்கு, மியூசிக்கு, இது போக மேக்கப்பு, காஸ்டியூம்ஸு, சிஜிஐ, விஎஃப்எக்ஸு அப்படின்னு சொல்லி எல்லா டீமும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த படம் 9 ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிருக்கு ஆல்ரெடியே. இது 3 கோல்டன் குளோபுக்கு நாமினேட் ஆகி அதுலேயும் பெஸ்ட் ஆக்டருக்கு நம்ம டிமோத்தி சாலமெட் தான் வாங்கினாப்புல. இந்த ஆஸ்கார் கேட்டகரிலையுமே பெஸ்ட் ஆக்டராக நம்ம டிமோத்தி சாலமெட் தான் உள்ளே இருக்கிறார். இது போக பெஸ்ட் பிக்சருக்கு, பெஸ்ட் டைரக்டருக்கு, பெஸ்ட் எடிட்டிங்க்கு, பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபிக்கு, காஸ்டியூம்ஸுக்கு, ப்ரொடக்ஷன் டிசைனுக்கு, ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேக்குன்னு சொல்லி ஊருப்பட்ட கேட்டகரியில் உள்ள நாமினேட் ஆகிருக்கு. எனக்கு என்னவோ டிமோத்தி சாலமெட் கண்டிப்பாக பெஸ்ட் ஆக்டரை ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அதில் வாய்ப்பு இருக்குது. அவருக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. கண்டிப்பாக அவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே நான் சொன்ன மாதிரி அட்டகாசமாக இவங்க உட்கார வச்சிருக்காங்க. ரொம்ப நம்பகத்தன்மையோட எங்கள் கதைக்கலாம் அப்போ தாங்க நடக்குது, கரண்ட் ஏரால அந்த படம் எடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நம்பவே முடியல அப்படிங்கிற அளவுக்கு கணக்குச்சிதமாக எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இப்போ நான் சொன்ன இத்தனை கேட்டகரியில் கூட எதில் வேணாலும் இந்த படம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அது டெக்னிக்கல் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் படத்தில் நான் சொன்ன மாதிரி டிமோத்தி சாலமெட் மார்ட்டி மாசர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரமாகவே நிற்கிறாப்புல. கணக்கச்சிதமாக பண்ணியிருக்காரு அந்த கதாபாத்திரத்தை. அது ஒரு சல்லிப்பைய கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படின்னு. ஆனால் அந்த கதாபாத்திரம் ஸ்க்ரீனில் எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படியே மனுஷன் வாழ்ந்துட்டு போயிருக்காப்புல. அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. அவர் போக வைனத் பால்ட்ரோவ் ஆகட்டும், ஒடிசா ஏசான் ஆகட்டும், கெவின் ஓ லேரி ஆகட்டும், இதில் இன்னொரு ஜாப்பனீஸ் டேபிள் டென்னிஸ் பிளேயராக ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும். அதை பண்ண கோட்டோ காவாகுச்சி, என்ன குச்சி, கோட்டோ காவாகுச்சி அவர் பேர், அவராகட்டும் எல்லாரும் அந்தந்த கதாபாத்திரமாகவே நிற்கிறாங்க. கணக்கச்சிதமாக நல்ல ஒரு காஸ்டிங்கு. ஏன் ஈவன் காஸ்டிங் கூட ஆஸ்கார் போயிருக்குது. ஸோ அந்தளவுக்கு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க எல்லாரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஹீரோ ஒரு சல்லிப்பைய அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஆள் இருக்கு எந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னா, தான் ஜெயிக்கணும், தன்னை ஆசைப்பட்டு தனக்கு ஒன்று கிடைக்கணும், நடக்கணும் அப்படின்னா எவன் குடி கேட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாத்தையும் இறங்கி பண்ணுற ஒரு கதாபாத்திரம் இது. அந்த கதாபாத்திர வடிவமைப்புக்கு ஓகே, அதை பெர்ஃபார்மன்ஸாக புல் ஆஃப் பண்ணுறதுக்கெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படிங்கிறாங்க இல்லையா, இவர் கண்டிப்பாக எப்படியாவது ஜெயிச்சிடணுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு எங்கேயுமே வரமாட்டேங்குது. ஏன்னா இருந்தாலே ஒரு திருட்டு போய் இவனை என்ன பண்ண போகிறான்னு தெரியல, போச்சு ஐயோ இவனை நம்பிருச்சு அந்த புள்ள அப்படிங்கிற மாதிரியே இவர் கூட ட்ராவல் ஆகிற இல்லை 2 சீன் ஒரு கதாபாத்திரம் உள்ளே வந்துட்டு போனாலும் போச்சு, இந்த ஆளை பற்றி தெரியாமல் இந்த ஆளுகிட்ட போய் பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கே நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று வருது. இதனாலேயே இவர் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஃபீலு பர்சனலாக எனக்கு எங்கேயுமே இந்த படத்தில் வரல. ஒருவேளை அந்த கேரக்டரே பயங்கர ஓவர் டூ பண்ணப்பட்டதுனாலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. நான் சொல்கிறது ரைட்டிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் டிமோத்தி சாலமெட் என்ன கொடுத்தாரா அது நீட்டாக பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இவர் இந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. இவர் நல்லபடியாக வரணுங்க, இவர் எப்படியா ஜெயிச்சிடணுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு அறவே இல்லை இந்த படத்தில். இன்னொரு பக்கம் இதை ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, 2.5 மணி நேரம் போடக்கூடிய அந்த படத்தில் மிஞ்சி போனால் ஒரு 15 to 20 நிமிஷம் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயே இந்த கதைக்கெல்லாம் போகும். அதுக்கான காட்சிகளும் அவ்வளோதான் உள்ள. மற்றபடி 2 மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறாங்க ஒரே பேச்சு தான். வீச்சுங்கிறதே படத்தில் இல்லை. ஏங்க ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னாங்க, நான் என்னமோ லகான் மாதிரி இருக்கும், அட்லீஸ்ட் ஏர்னு ஒரு படம் ஒன்று வந்தது அந்த மாதிரியாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா படம் எடுக்க பேசிட்டு தான் இருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஆக்சுவலி ஏர் இங்கே சொல்லக்கூடாது, ஏன்னா ஏர் அட்டகாசமான ஒரு படம். உண்மையாக சாதாரண ஒரு இடத்துல இருந்து புகழுடைய உச்சத்துக்கு ஒருத்தன் ஸ்போர்ட்ஸ் மேனாக எப்படி ஏறி வர்றான் அப்படின்னு அட்டகாசமாக பேசின படம் அந்த ஏர். அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குன்னு நினச்சி தான் நான் போனேன். பட் இது ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவே கிடையாதுங்க அப்படிங்கிற ஃபீலை தான் இந்த படம் கொடுத்தது. சரி, இது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இல்லைங்க விடுங்க, காட்சிகளாவது சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காங்களா, அடுத்து பரபரப்பாக என்ன போகுது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டெட் ஸ்லோ ட்ராமா இது.
தியேட்டர்லலாம் இது வெஸ்டர்ன் பீப்புளுக்கு எந்த அளவுக்கு பெருசாக அப்பீல் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம ஊர் ஆடியன்ஸ்லாம் தியேட்டரில் கன்ஃபார்மாக தூங்குறது உறுதி. அந்த அளவுக்கு இந்த கதையில் பெருசாக சுவாரஸ்யம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ரொம்ப ஃப்ளாட்டாக திருப்பி திருப்பி விக்ஸ் மாதிரி ஒரே விஷயம், ஹீரோ இன்னைக்கு ஜெயிக்கணும், அதுக்கு அந்த ஆள் என்ன வேணாலும் பண்ணுவேன், இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில காட்சிகள் சுவாரஸ்யமாக இருக்குது. பட் மொத்த படமாக பார்க்கும்போது அடேங்கப்பா IMDbல 8.2 கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பர்சனலாக அப்பீல் ஆகலை. அவ்வளோதான். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனு. பட் திருப்பியும் சொல்கிறேன், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் அட்டகாசமான படம். ஆனால் அதை மட்டும் வச்சு ஒரு படம் நம்மளை சுவாரஸ்யப்படுத்திடும் சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் பிரச்சனை. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த படம். இது என்னுடைய சொந்த கருத்து தான் மக்களே. படம் எப்பயுமே ஒரு படம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே பெர்செப்ஷனில் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. நமக்கு இவ்வளவு தான் தோணுச்சு. அடல் கனடா பொறுத்தளவுக்கு இந்த படம் A சர்டிஃபைடு படம். ஹெவியான கண்டென்ட் உள்ள இருக்குது. அது ஃபிசிக்கல் இன்டிமசி சீன்ஸ் அப்படின்னு நிறைய. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.